என் கையில இருக்கிறது வந்து ஃபீடோவோட D3 Pro 79 கிலோமீட்டர்ஸ்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க பெடல் பண்ணிட்டு போற மாரி தான் இருக்கும். இந்த பைக்க வந்து ரொம்ப ஹைப் ஏத்துன மாரி தான் இருந்தது எனக்கு. இது உங்களுக்கு லைசென்ஸ் வேணும். இந்த பர்ட்டிகுலர் ரெக்யர்மென்ட்க்கு மேல இருந்ததுன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆனுச்சு. 25 to 26 டேஸ் கிட்ட இது வந்து டெலிவரி டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஹலோ, வெல்கம் டு தீப்ஸ் லைஃப். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா D3 Pro பைக்கோட ரிவ்யூ அண்ட் தென் அன்பாக்சிங். வாங்க இதோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பார்க்கலாம். என் கையில இருக்கிறது வந்து ஃபீடோவோட D3 Pro. இது அடல்ட் பைக்லயே வந்து ரொம்ப குட்டியான பைக்கு. பார்க்குறப்போ உங்களோட அடல்ட் பைக் மாரியே தெரியாது. உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பைக் மாரி இருக்கும். இது அடல்ட் பைக்லயே ரொம்ப குட்டியான பைக். காஸ்ட்டும் வந்து 365 பவுண்ட்ஸு. இப்போ நான் லாஸ்ட்டா ரீசென்ட்டா போய் செக் பண்ணி பார்த்தப்ப 350 பவுண்ட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் இந்த பைக்கை பற்றி ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது எனக்கு எப்படி இருந்தது டிரைவ் பண்ணுறப்ப, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் யார் யாருக்கு இந்த பைக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பைக்கோட மாடல் நேம் D3 Pro. இது வந்து 2 கலரில் இருக்குது. ஒன்று ஒயிட் அண்ட் தென் இன்னொன்று வந்து பிளாக். பைக்கோட ஸ்பீட் என்ன அப்படின்னா 15 மைல்ஸ் பர் ஹவர். இதோட பேட்டரி வந்து 250 வால்ட் பேட்டரி. இது வந்து அலுமினியம் அலாய்ங்கிறனால வெயிட் வந்து அவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு. ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது. உங்களுக்கு பைக்கை பார்த்தாலே தெரியும். ஈஸியாக நீங்கள் தூக்கிட்டு எங்கே வேணாலும் போய்க்கலாம். நீங்கள் கார் பூட்டில் வச்சு நீங்கள் ஏதாவது ட்ரிப் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஹோல்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு நீங்கள் கொண்டு போகலாம். யூகேவோட ரெகுலேஷன் வந்து என்னென்னா, உங்களுக்கு 15 மைல்ஸ் பர் ஹவர் வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸ்பீடு. அப்புறம் 250 வால்ட்டுக்கு மேலேயும் பேட்டரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். பைக் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணும். அது எல்லா ஏரியாலையும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வேணும் அந்த பைக் நீங்கள் ஓட்டுறதுக்கு. நீங்கள் வந்து ரெண்டல் நீங்கள் ஓட்டிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக ஹையர் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வேணும் இந்த பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா. பட் இந்த பைக்குக்கு அப்படி கிடையாது. இது வந்து அந்த ரெகுலேஷனுக்கு மீட் ஆகிறது. 15 மைல்ஸ் பர் ஹவர் தான் இதோட ஸ்பீட் லிமிட்டு. அப்புறம் வந்து இதோட பேட்டரியும் 250 வால்ட்டுங்கிறனால இதுக்கு வந்து உங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. இன்டர்நேஷ்னல் டெலிவரி டைம் வந்து 10 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இதை ஆர்டர் பண்ணது வந்து April 2 ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்து ரீச் ஆனது April 26 வந்து ரீச் ஆனுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆனுச்சு. 25 to 26 டேஸ் கிட்ட இது வந்து டெலிவரி டைம் எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வேணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் மந்த்தே ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் மந்தோட ஸ்டார்டிங் டேட்டே நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா தான் அந்த அந்த மந்தோட எண்டு வரும். ஸோ 1 மந்த்துக்கு நீங்கள் முன்னாடியே ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் இந்த பைக்கு. எனக்கு 1 மந்த் ஆல்மோஸ்ட் வந்து டைம் ஆனுச்சு இந்த பைக் வர்றதுக்கு. இந்த பைக்கில் வந்து மொத்தம் 3 மோட் இருக்குது. ஈகோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், டர்போ மோட், அது இல்லாமல் பெடல் மோடுன்னு இருக்குது. ஸோ இந்த பெடல் மோட் வந்து உங்களுக்கு நார்மல் கியர் சைக்கிளில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு எலக்ட்ரிக் யூஸ் ஆகாது. நீங்கள் பெடல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நார்மல் பெடல் சைக்கிள் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஈகோ மோட், டர்போ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், இந்த 3 தான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் மோட் சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடும் டர்போ மோடும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ரொம்ப மட்டமாக கம்மியாகும். நீங்கள் ஒரு மைல் போனாலே 1 பாயிண்ட் இறங்கிடும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதே ஈகோ மோடுனா உங்களுக்கு டீசெண்டாக சார்ஜ் கம்மியாகும். இன்னொன்று என்னென்னா, இதை நான் சொல்லியிருக்க 5 ஹவர்ஸ் நான் சார்ஜ் போட்டதுனால இந்த மாதிரி இருந்தது. நான் நெக்ஸ்ட் டைம் சார்ஜ் போடுறப்ப வந்து 6 to 7 ஹவர்ஸ் கிட்ட சார்ஜ் போட்டேன். அதாவது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு நான் மார்னிங் எடுத்துகிட்டு நான் போயிட்டு வந்து பார்த்தேன். இந்த 3 டேஸுங்கிறது வந்து எனக்கு 4 டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆனுச்சு. ஸோ நீங்கள் சார்ஜ் டியூரேஷன் எவ்வளோ தூரம் அதிகமாக போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சார்ஜிங் டைமும் வந்து சார்ஜ் இறங்குறதும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இறங்குது. ஸோ 5 ஹவர்ஸ் நான் போட்டப்போ வந்து எனக்கு 3 டேஸ் வந்தது. 6 to 7 ஹவர்ஸ் நான் போட்டப்போ வந்து எனக்கு 4 டேஸ் வந்தது. ஆனால் அவங்க போட்டிருக்கிறது மேனுவலில் வந்து 5 ஹவர்ஸில் வந்து ஃபுல்லி சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் இதில் போட்டிருக்குது அப் டு 79 கிலோமீட்டர்ஸ் இன் பெடல் அசிஸ்ட் மோட் ஆர் 25 கிலோமீட்டர்ஸ் இன் ஃபுல் பவர் மோட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஃபுல் பவர் மோடுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிக் மோட் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நார்மல் பெடல் அசிஸ்ட் மோட் 79 கிலோமீட்டர்ஸ் வரையும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
இதில என்னன்னா, நீங்க வந்து நார்மல் பெடல் மோட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு 4 to 5 மைல்ஸ் வரையும் நீங்க போனாலே, உங்களுக்கு வந்து காலு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா, சின்ன பைக்குங்கிறனால நீங்க பெடல் பண்ண வந்து உங்களுக்கு வந்து சின்ன டிஸ்டன்ஸுங்கன்னா தெரியாது. நீங்க ரொம்ப தூரம் பெடல் பண்ணிட்டு போக வந்து உங்களுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சுரும். நீங்க பெடல் மோட், எலக்ட்ரிக் மோட் 2 இதையுமே மாறி போனாலுமே வந்து என்ன கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 20 கிலோமீட்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன். அதுவுமே எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமா தான் சொல்றேன்னு நெனைக்கிறேன். 79 கிலோமீட்டர்ஸ்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க பெடல் பண்ணிட்டு போற மாரி தான் இருக்கும். அப்படியே பெடல் பண்ணிட்டு போற மாரி இருந்தாலும், இந்த சைக்கிள்ல உங்களால பெடல் பண்ணிட்டு போ முடியாது. இந்த மோடு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு போறப்ப, உங்களுக்கு ஸ்பீட் டிஃபரன்ஸ் ஈஸியாவே தெரியும். நீங்க டர்போ மோடு சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க ஒன்ஸ் பெடல் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா போகும். பட் இதோட ஸ்பீட் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, 15 மைல்ஸ் பெர் ஹவர் குடுத்துருக்காங்க. பட் அது வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு 15 மைல்ஸ் பெர் ஹவர்ங்கிறது. நீங்க எக்கோ மோடுல வந்து நீங்க பெடல் பண்ணிட்டு போறப்ப, எலக்ட்ரிக் மோடுல நீங்க பெடல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பீடு 15 மைல்ஸையும் தாண்டி கூட போகும். எனக்கு வந்து 20, 21 வரையும் கிட்ட போணுச்சு. நீங்க வந்து எலக்ட்ரிக் மோடுல பெடல் பண்ண வந்து ஸ்பீடும் அதுக்கேத்த மாரி இன்க்ரீஸ் ஆகும். இதே நார்மல் பெடல் மோடுல நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப் டூ 10, 15 நீங்க பெடல் பண்ற ஸ்பீட பொறுத்து இருக்கு. ஆனா 15ங்கிறது உங்களுக்கு ஆவரேஜா சொல்லியிருக்காங்க. பட் அத தாண்டியுமே வந்து உங்களுக்கு போகும். அப்புறம் இத பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது உங்களோட குழந்தைக்கு இத கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனச்சீங்கன்னா, மேக் ஷூர் பண்ணிக்கங்க. அவங்களோட ஹைட் வந்து கரெக்ட்டா இருக்கா? அவங்களோட கால் வந்து தரைய டச் பண்ணுதா அந்த பைக் ஓட்டுறப்ப அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பீடு மேல போகுது அப்படின்னா, இத கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் உங்களோட கால் வந்து தரைய கரெக்ட்டா தொடுது அப்படின்னா, நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. பிரேக் போடுறப்பயும் சரி, கால வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. இதே உங்களோட கால் வந்து அந்த அளவு ஹைட் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க டவுன் ஹில்ல போறப்பயும் சரி, எலக்ட்ரிக் மோட்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா போறப்பயும் சரி, நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா சடனா போய் பிரேக் பிடிச்சீங்க அப்படின்னா, சின்ன டயரா இருக்கிறனால ஈஸியா ஸ்கிட் ஆகி விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பைக்க வந்து ரொம்ப ஹைப் ஏத்துன மாரி தான் இருந்தது எனக்கு. நான் இதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணப்போ வந்து, இந்த பட்ஜெட்டுக்கு 350 to 400 பட்ஜெட்டுக்கு வந்து இந்த மாரி ஒரு பைக்க நீங்க பார்த்துருக்கவே முடியாது. வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாரிலாம் ஹைப் ஏத்துன மாரி தான் எனக்கு தெரிஞ்சது. நான் இந்த பைக்க வாங்குனதுக்கப்புறம் மத்த எல்லா பைக்கையும் கம்பேர் பண்றப்ப, இந்த பைக்ல வந்து எனக்கு என்ன டிஃபரன்ஸா இருந்தது அப்படின்னா, இதோட சைஸு ரொம்ப குட்டியா இருக்கிறனால வந்து நீங்க ஈஸியா எங்க வேணாலும் கேரி பண்ணிட்டு கொண்டு போலாம். நீங்க இத ஈஸியா ஹேண்டில் பார வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கார் பூட்லயோ, ட்ரிப் ஏதாவது போற மாரி இருந்தோ, இல்ல வேற ஏதாவது இடத்துக்கு நீங்க ட்ரெயின்ல போற மாரி இருந்தீங்க அப்படின்னா, ஈஸியா அத ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க கொண்டு போகலாம். அது வேணா நான் மத்த எல்லா எலக்ட்ரிக் பைக்லயும் கம்பேர் பண்றப்ப, இது வந்து அந்த அட்வான்டேஜ் வேணா சொல்லுவேன் தவிர, மத்தபடி எல்லா எலக்ட்ரிக் பைக்லயும் என்ன பெர்ஃபார்மன்ஸோ, அதே தான் இந்த பைக்லயும் பெர்ஃபார்மன்ஸ். இத நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்க பார்ட் டைமோ, ஃபுல் டைமோ வந்து நீங்க 6 to 7 மைல்ஸ்க்குள்ள போறீங்க. இல்ல நீங்க டெலிவரி பண்றீங்க ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்குள்ள 7 to 8 மைல்ஸ்க்குள்ள வந்து டெலிவரி பண்றீங்க அப்படின்னா, இந்த பைக் உங்களால வந்து 350 to 400 கிட்ட அஃபோர்ட் பண்ண முடியும்னா, இந்த பைக் வந்து கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் வேணும், அவங்களால 350 to 400 கிட்ட அஃபோர்ட் பண்ண முடியும், நல்ல குட்டியான பைக் வேணும் அப்படின்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ உங்களுக்கு நான் இதே மாரி ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னா, என்ன ப்ராடக்ட்ங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். வேணும்னா கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்கள நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய். I need you to move.